முருகப்பெருமானின் 6 படையில் ஒரு படையான தூத்துக்குடியில் இருக்க திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். கலையோட சிஸ்டரோட குழந்தைக்கு வந்து முடி காணிக்க கொடுக்கறதுக்கானே போயிருந்தோம். வீடியோ ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் திருச்செந்தூருக்கு எப்படி போனோம், அங்கே எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம், எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் பாருங்கள் கைஸ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் கடவுளான முருக கடவுளோட 6 படையில் ஒரு படை வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு வச்சாங்களா, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். மனைவியோட தங்கச்சியோட குழந்தைக்கு முடியெடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் திருச்செந்தூருக்கு. ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ விசேஷம் நாளாக என்னன்னு தெரில. இந்த மாலை போட்டு வருவாங்கள்ல, அவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ளே போக முடியுமா இல்லைன்னு தெரில, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வாட்டி வந்திருக்கும் போது கூட கோயிலுக்கு ஒரு வாட்டி போக முடியல. அதுக்கப்புறம் அடுத்த டைமில் வந்தோம், எப்படி கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி லைனில் இருந்தோம். அதே நமக்கு ஒரு 3-4 மணி நேரம் நின்று தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏதோ இன்றைக்கி விசேஷமான நாள்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்ப்போம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரோடு புறம் அவ்வளோ பக்தர்கள் நடந்தே திருச்செந்தூருக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்ன விசேஷம்னு எனக்கு தெரில அன்னைக்கு. ஆனால் அவ்வளோ கூட்டம், எல்லாருமே அந்த மாலை போட்டு பச்சை கலர் ட்ரெஸ் அணிஞ்சு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. வாங்கணும், செம்ம கூட்டம். வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனாக நிறையா முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து இப்போ தங்கம் விடுதி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது முடி எடுக்கிறது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது அப்படி கிடையாது, நம்மளுக்கு வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து கட்டடம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து விடுதியாகவும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த முடி மொட்டை அடிக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு மொட்டை போடணும்னா வச்சுக்கோங்க, டிக்கெட் வந்து இங்கே ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இதுக்கு ஆப்போசிட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அவங்க உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதுமாதிரி ஒரு சின்ன சந்தன பாக்கெட்டும் கொடுப்பாங்க. ஃப்ரீ தான் இங்கே மொட்டை போடுறது. முடி போகுது மண்டே என்ன பிடிச்சா அல்வா நீங்களும் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பாப்பாவுக்கு மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கடலில் குளிக்கிறதுக்காண்டி வந்துட்டோம். கடல் வந்து சீற்றம் வந்து ரொம்ப இருந்ததுனால வந்து கடல் வந்து ரொம்ப உள்வாங்கி இருந்துச்சு. இந்த மேடு உங்களுக்கு பார்க்குறீங்க பாருங்க, அது உண்மையில செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. இங்கே கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப கீழே அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனனி பாப்பா அவங்க தம்பி அவங்க 2 ரூம் குளிக்க போகிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வேறு இன்னொன்று, இங்கே வந்து அந்த கடற்கரையிலேருந்து அந்த முருகரோட கோயில் பார்க்குற அந்த இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் அதான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த கடலில் நம்ம முருகரை தரிசிக்கிறோம், இது ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புனித கிணறு ஒன்று இருக்குது, நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு புனித நீர். இந்த கடலில் வந்து பூரா அப்படி உப்பு தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃபில்டர், அவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு அந்த தண்ணி இருந்துச்சு. உண்மையிலே அதெல்லாம் கடவுளோட அந்த இதுதான் அப்படின்னு சொல்லணும், அந்த அருள். அது மாதிரி தான் நம்ம சொல்லிவிடணும். உண்மையில சொல்லலாம், அந்த தண்ணி அவ்வளோ
நல்லாவும் இருந்துச்சு. லைட்டாக தான் உப்பாக இருந்துச்சு. நம்ம உப்பு கடல் தண்ணி நம்ம வாயில் வைக்க முடியாது, ஆனால் இந்த தண்ணியை நம்ம வந்து வாயில் வைக்கலாம். அவ்வளோ உப்பு இல்லாமல் நல்லா ஃபில்டர் தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து பாப்பாவுக்கு காது குத்த வந்திருக்கோம். ஜனனி அடுத்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காது குத்த வந்துட்டோம். காது குத்துற இடத்துல என்னென்னா கேஸ், நீங்கள் வந்து தேங்காய் பழம் இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து வாங்காமல் வந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஏன்னா கடை வந்து அங்கே எதுவுமே பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் நாங்கள் நடந்து போய் வாங்க வேண்டியது தருது. அதுமாதிரி காது குத்தும் போது இந்த வாழைப்பழமாக தேங்காய் இல்லைன்னு வச்சு உண்மையில அவங்க காது குத்தவே மாட்டேன்ட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போயிடும். எனக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பழைய ஒரு பாட்டு ஞாபகம் வரும் guys. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து கூடிய கூட்டங்கள் கடலா கடல் அலையா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் லைன் வரும். வேறு லெவல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் திருச்செந்தூருக்கு போயிருக்கேங்க. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ போகும்போதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதனால தான் எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. அம்மா கூட்டம். நாங்கள் வந்து 100 ரூபா டிக்கெட்டில் வந்து தரிசனம் பண்ண காட்டி போகிறோம். எங்ககிட்ட வந்து கலையோட சிஸ்டர் வந்து அவங்க வந்து இந்த லைனில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ 100 ரூபா போக போகிறோம். செம்ம கூட்டம் இருக்குது பாருங்க. லைன் காசு தான் 100 ரூபா லைன். 100 ரூபா லைன் செம்மையாக இருக்குது. நம்ம இந்த லைனில் தான் வர போகிறோம். செம்ம கூட்டமாக இருக்குது. யார்கிட்ட கேட்போம் இது இன்றைக்கி என்ன விசேஷ நாள் அப்படின்ட்டு காசு. இங்கே வந்து கேட்டோம் இன்றைக்கி. ஏன்னாச்சுங்களா இந்த பொங்கல் டைமில் வந்து இவங்க வந்து மாலை போட்டு வந்து இங்கே வருவாங்களாம். அதான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. தரிசனம் ஒன்று குறைஞ்ச 4-5 மணி நேரம் ஆகுது. இப்போ அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நம்ம போன 100 ரூபா லைனே ரொம்ப தூரமாக தான். அதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்படி 4-5 மணி நேரம் தரிசனுக்கு ஆகிடும். அவங்க வந்து இப்போ வந்து அந்த நடந்து வந்தாங்களா அந்த இதில் நாங்கள் அவங்கள உள்ளே விட்டுட்டோம். அதனால் அவங்க வந்து உடனே போயிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு லேட் ஆகுனால நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறோம். அதனால் இந்த பொங்கல் இந்த மாதிரி டைம்லலாம் செம்ம கூட்டமாக இருக்குமா. எல்லோரும் மாலை போட்டு வந்து இங்கே வருவாங்களாம். நடந்தே வருவாங்களாம். நிறைய ஊரில் இருந்துலாம் நடந்து வருவாங்களாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருவீங்க. நாங்கள் வரும்போது ட்ராவல் வரும்போது அந்த வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே பூரா அவ்வளோ பக்தர்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எப்போ தூர மாதிரி நடந்து வர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவ்வளோ கூட்டம். அதனால் பொங்கல் இந்த மாதிரி வரதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பக்தர்களுக்கு செம்ம கூட்டம், செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டே வந்துட்டோம். இன்றைக்கி மண்டே வந்திருந்தால் கூட கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே வரைய அதோட இன்னும் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து சாப்பிடக்கு வந்து வந்திருக்க ஹோட்டல் வந்து காவேரி ஹோட்டல் வந்துருக்கோம். எங்கே பாரு ஐசைடு ஆளுங்கவே ஐசைடு ஆளுங்க. இலை சாப்பாடு தான் வாங்கியிருக்கோம் பாருங்க. ஏதாச்சு அப்பளமா? அப்பளம் வருதுல்ல. எது 3 அப்பளமா? எதுக்கு இந்த 3 அப்பளம்? ஒரு அப்பளம் போதும். பாப்பா எப்படி இருக்கு பாப்பா? நெய் பருப்பு வேண்டாமா? சூப்பரா தெரியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இருந்துச்சு நாங்கள் ஒரு 1 ஹவரில் 1.5 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம் guys. சூப்பராக பண்ணிட்டாங்களே. இது பிகாக். இருக்கா என்னாச்சு? கீழே போட்டான். சரி விடுங்க, இதே அப்போ திப்பாங்க 2 பேரும். சூப்பர் சூப்பர். இப்போ யானை எனக்கு தானே, ராஜா. ரெண்டு கம்பாச்சு சாப்பிடு, ஒரு கம்பாச்சு சாப்பிடே சாப்பிடாது. ரெண்டு கம்பாச்சு நிறைய இது ஓ யானை இந்தா. இந்த